வேட் ஒன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப திறமையாக ஸ்டண்ட் பண்ணுறக்கூடிய ரொம்ப நல்ல மனிதர் போல. அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணும்போது ஹார்ட் பிரேக் ஆகி இறந்துருக்காரு. ஹார்ட் அட்டாக். ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. ரொம்ப திடகாத்திரமா இருக்கவங்க, அதுவும் ஸ்டண்ட் பண்ணுறவங்க நல்லா சாப்பிட்டு உடம்ப பல்காக வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் சாதாரண விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் அந்த கார் பறக்குது. இதை விட பயங்கரமான ஸ்டண்ட்லாம் அவர் பண்ணியிருக்காராம். இந்த குட்டியோண்டு இதில் பதட்டப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? உங்களுக்கே தெரியும் ஏன் இப்படி திடீர்னு மாரடை போறதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, விஷயத்துக்குள்ள போவோம். இந்த வேட்டுவன்ற படத்தை வந்து பா ரஞ்சித் இயக்குறாப்புல. அவர் மேல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட ஷூட்டிங் பார்ட்ல தான் நடந்திருக்கு. ஸ்டண்ட் பண்ணும்போது அவர் உயிர் இழந்தனால அவர் மேல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்களாம். அவங்களாம் செலிபிரிட்டி வெளியே ஈஸியா போயிருவாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் இறந்துட்டார். அவங்க வீட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறோம் வச்சுக்கலாம் பேசுறாங்க. சினிமா நடிகர்கள் ஹீரோவா கொண்டாடுறீங்கல்ல. இப்போ அந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் வேற. ஸோ சினிமா ஹீரோவா கொண்டாடுறீங்களே. அப்புறம் இந்த படத்துல வந்து ஆர்யா நடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆர்யா தான் பறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆர்யா பறக்கிறேன்னா அந்த மனிதன் வந்து ஒரு ஹீரோவா வர்ஷிப் பண்றீங்க. சூப்பரா மாஸ்டரா ஜிம்முக்குலாம் போய் உடம்பு ஏத்துட்டு என்ன வாத்தியார பல்ல பிடிச்சி பாக்குறேன் கத்துறாங்க. எந்த அளவுக்குலாம் பார்க்கும்போது நீங்க ட்ரெண்டிங் ஆவீங்க. அவன் மேல ஒரு அட்மரா மாறுவீங்க. சினிமாவில் நடிச்ச ஒரு கோமாளிலாம் கூட்டு வந்து அரசியல்ல உட்கார வைக்க ட்ரை பண்ணுவீங்க. இவனுங்க ரியல் லைஃப் கோமாளிகள். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டண்ட், நீ தான் அந்த படத்தோட ஹீரோ. நீ நடிக்க போற, எல்லாம் ஜிம்முக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. டாம் குரூஸ் தெரியுமா? பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். டாம் குரூஸ் தெரியுமா உங்களுக்கு? டாம் குரூஸ் வானத்துல பறந்துக்கிருக்கான். இவங்க என்ன ஸ்டண்ட் பண்ணிக்கிறாங்க? அவன் ஹெலிகாப்டர் பிளைட்ல பறந்து அங்கிருந்து இங்கே தவிக்கிருப்பான் அங்கிட்டு இங்கிட்டுமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அது வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு, கமலஹாசனோட வயசு கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் மேல பறந்துகிட்டு இருக்காரு. இந்த எங்கு கோமாளிகள் இருக்காங்கல்ல, முளைத்து வந்த கோமாளிகள். இந்த கோமாளிகள் என்னன்னா, இங்க இருந்து இங்க கார் பறக்கிறதுக்கு ஸ்டண்ட் பண்ண மாட்டாங்களாம். இந்த மாடியிலிருந்து இந்த மாதிரி குதிக்கிறதுக்கு ஸ்டண்ட் பண்ண மாட்டாங்களாம். இவங்களுக்காக ஒரு நபர் ஸ்டண்ட்னு ஒரு டீம் உருவாக்கி பலியடாக்கள் இதெல்லாம். இவங்க ஹீரோவா ஜொலிக்கிறதுக்கு இங்க பலிகடாக்கா இருந்து வாழ வழி இல்லாம, வேலை இல்லாம சினிமாக்குள்ள வந்தவங்க எல்லாம் ஒரு வழி இல்லாம ஸ்டண்ட் மாஸ்டரா மாறிடுவானுங்க. இதனால வேற வழியிலடா சாப்பிடணும், பசியும், சினிமா மேல ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட் மாஸ்டரா மாறிடுவாங்க. ஒரு சில விருப்பப்பட்டே போவாங்க. எல்லாம் அன்றாடம் காட்சி தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வயிற்று பிழப்புக்காக தான். ஸோ இப்படி ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, எத்தனை ஹீரோக்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணி இறந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அவனுங்க ஸ்டாரா ஜொலிக்கிறதுக்காக இப்படி இத்தனை மக்கள் இறந்துட்டு இருக்காங்கன்னா, இதுலடா மெயினான மேட்ரு. அவங்கள அப்ப நீ அப்படிதானே பார்க்கணும். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அங்க இறந்தாரு பாரு, அவர் தான்டா ஹீரோ அப்படின்னு தானே பார்க்கணும். ஆனா இவங்களெல்லாம் நம்ம நியூஸா பார்த்து கடந்து போறோம். அவங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். பால் அபிஷேகம் அப்படி இப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் ஒரு வெட்டுன்றது என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சினிமா நடிகர்லாம் ஒரு கோமாளிகள் நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மகிழ்வித்தியா விசில் அடிச்சு அதோட அவனை நிறுத்திக்க, அதான் அவன் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அங்க நடந்துச்சு பாரு ஒரு நபர், அவரை ஸ்டாரா மாத்திருக்காங்க, அங்க ஸ்டண்ட் பண்ணார்ல, அந்த மாதிரி நபரோட நம்மளும் தெரிஞ்சுக்க, வெளிச்சுக்க, பொழைச்சுக்க. அடுத்த ஒரு குட்டி ஸ்டோரி சந்திப்போம்.